வணக்கம் நண்பர்களே. அதிகாலை உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த சுபிட்ச நேரம் 4 மணியிலிருந்து 4:40 வரைக்கும் யார் ஒருத்தங்க தவறாமல் எழுந்து இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்கிறாங்களோ உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். 90 நாள் இதை பண்ணணும். அந்த 90 நாளில் நம்ம பண்ணுறதுக்கு 9 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. கீழே லிங்க் இருக்குது, அதில் பாருங்கள். முதல் விஷயம் செல்ஃப் டாக். இது நீங்கள் பண்ணக்கூடாது, தானாக நடக்கும் சுயப்பயிற்சி. ரெண்டாவது சுய கட்டளைகள், அதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு நிறைய சவால்கள் இருக்குது. ஒன்று பணம், இன்னொன்று உறவுகள், இன்னொன்று ஆரோக்கியம். இந்த 3 சவால்களுக்குமே தீர்வு சுய கட்டளைகள். அடுத்தது காட்சிப்படுத்துதல், ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தொடர்ந்து காட்சிப்படுத்தும் போது அது நடக்க ஆரம்பிக்குது. 4வது ரொம்ப மிக முக்கியமானது, அதோடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு நாளையும். நன்றி உணர்வு தியானம். நன்றி உணர்வு சொல்லணும். யாராருக்கு சொல்லலாம்? கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு, குருக்களுக்கு சொல்லணும். ரெண்டாவது உயிர் கொடுத்த தந்தைக்கு, உயிர் கொடுத்த அன்னைக்கு, இவங்களுக்கெல்லாம் சொல்லணும். வேறு யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லணும். 2 விஷயம் உலகத்தில். ஒன்று நன்றி உணர்வு, இன்னொன்று பாராட்டுதல்கள். அதுதான் நன்றி பாராட்டுதல். இதை பண்ணாலே வாழ்க்கை மாறிடும். அடுத்தது இலக்குகள். இந்த 4 பண்ணிட்டோம். அதெல்லாமே மைண்டை பொறுத்து. இந்த செல்ஃப் டாக்ன்றது சுயப்பேச்சு, சுய கட்டளைகள், காட்சிப்படுத்துதல், நன்றி உணர்வு, இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு. அடுத்து ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா மிக முக்கியமானது இலக்குகள். இலக்குகளை பொறுத்த வரைக்கும் 6 விதமான இலக்குகள் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது, மிட் டேர்ம் கோல் இருக்குது, லாங் டேர்ம் கோல் இருக்குது, பர்சனல் கோல், ஃபினான்ஷியல் கோல், கடைசியாக ப்ரொஃபஷனல் கோல். இதை பற்றியான லிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. சரியா? இதை பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த 4 பண்ணால் நீங்கள் என்ன வேணும்னு நினச்சாலும் நடக்கும். ஒன்று பணம் வேணுமா அல்லது கடன் அடையணுமா, எல்லாம் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? டு டூ லிஸ்ட் அண்ட் ப்ரியாரிட்டி. இதுதான் 6வது 7வது டெக்னிக். 8வது 9 என்ன அப்படின்னா ரெவ்யூ அண்ட் மானிட்டர். எதை நீங்கள் பண்ணீங்களோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ரெவ்யூ பண்ணணும். அப்புறம் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நம்ம சண்டே உட்காந்து இல்லை சாட்டர்டே நைட்டு உட்காந்து மானிட்டர் பண்ணணும். இந்த ரெவ்யூன்றது நீங்கள் பண்ணணும். மானிட்டர்ன்றது உங்களுக்கு மேலே இருக்கவங்க பண்ணணும். உங்களோட பாஸோ, மேனேஜரோ, உங்களோட அப்ளைனோ, உங்களோட கோச்சோ, உங்கள் மென்டாரோ, உங்கள் குருவோ யாராவது பண்ணணும். திரும்ப சொல்கிறேன் சார், நம்ம அதிகாலை ஆரம்பிக்கும் போது செல்ஃப் டாக்கில் ஆரம்பிக்கிறோம். அடுத்தது நன்றி உணர்வு தியானத்துக்கு போகிறோம். இதுதான் சீக்வன்ஸு. அடுத்தது நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறோம், சுய கட்டளைகள். 4வது காட்சிப்படுத்துவோம். இது ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். அடுத்தது 6 விதமான இலக்குகளை எழுதுகிறோம். டு டூ லிஸ்ட் அண்ட் ப்ரியாரிட்டி போடுறோம். கடைசியாக ரெவ்யூ மானிட்டர் பண்ணுறோம். இந்த 9ஐயும் யார் ஒருத்தங்க இந்த சுபிட்ச நேரத்தில் 4 to 4:40 பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் லக்ஷ்மி வரும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கணுமா? நான் ஒரு 40 நிமிஷம் சொல்கிறேன். 4 மணிலேருந்து 4:40 வரைக்கும் இதை பண்ணுங்கள். வாழ்க்கை மாறும். அடுத்த 40 தலைமுறைகள், 40 வருடங்கள் உங்களுக்கு மாறும். இதை என்னுடைய பெய்டு கிளைண்ட்ஸ் எத்தனை 600க்கும் மேற்பட்ட பெய்டு கிளைண்ட்ஸ் பண்ணுறாங்க. உலகம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சுபிட்ச நேரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் கூட ஒரு படி மேலே போய் நாங்கள் லைவாகவே அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சுபிட்ச நேரம் 4 மணிக்கு நம்ம டெலகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யார் என்னோட பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதற்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஒரு மனுஷன் நினச்சானா, கடனோடு இருக்க மனுஷனோ அல்லது பணம் வேணும்னு நினைக்கிற மனுஷனோ, உறவுகள் இல்லை வேணும்னு நினைக்கிற மனுஷனோ, உறவுகள் இருக்குது தக்க வைக்கணும்னு நினைக்கிற மனுஷனோ, எனக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நினைக்கிற மனுஷனோ, எல்லா விதமான சவால்களுக்கும் ஒரு தீர்வு இந்த சுபிட்ச நேரம். இதை நீங்கள் பண்ணால் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி சுபிட்ச நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். பணக்கட்டளைகள். பணக்கட்டளைகளை ஏன் சொல்லணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு சொல்லணும். அதிகாலையில் 3:40க்கு எந்திரிச்சு இதை சொல்லணும். 3:40க்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 4 மணிக்கு ரெடி ஆகிடணும். குளிக்கும்போது உடல் சூடு தனியுது. அப்போ மைண்ட் ஒருமுகப்படும். அதுதான், வேறு ஒன்றும் ரீசன் இல்லை. இதை குளிச்சுட்டும் பண்ணலாம், குளிக்காமல் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். சரியா? அப்போ தொடர்ந்து 21 நாட்களுக்கு பண்ணலாம். இதை ஒரே சுயக்கட்டளையே பண்ணணுமா இல்லை மாறி மாறி? நான் டெய்லி ஒரு சுயக்கட்டளை சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் 3 சொல்லித்தர போகிறேன். இதை பண்ணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனை சுயக்கட்டளைகளை நீங்கள் எப்போ வேணால் சொல்லலாம். நான் சொல்கிற சுயக்கட்டளைகளையும் நீங்கள் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு என்ன தேவையோ. இப்போ நான் பணத்தை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கு பணம் நிறைய இருக்குது, எனக்கு உறவுகள் தான் வேணும், ஆரோக்கியம் தான் வேணும்னா அதற்கேற்ற சுயக்கட்டளைகளையும் நீங்கள் பண்ணலாம். எல்லாமே இந்த லிங்க்கில் இருக்குது. நான் டெய்லி 4 மணிக்கு இதை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். பல வருடங்களாக கொடுத்துட்ருக்கேன். சரியா? அதனால் இன்றைக்கி இந்த பண சுயக்கட்டளைகளை நம்ம பார்க்கலாம். இது இந்த பண சுயக்கட்டளைகளை சொல்கிறதால காசு வந்துருமா அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனோட விதி, பிரபஞ்ச விதி, ஈர்ப்பு விதி இதை தான் சொல்லுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, லா ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் இந்த பண்ணுற 9 விஷயங்களும் சர்வ நிச்சயமாக கடனை அடைக்கும், பணத்தை கொண்டு வரும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, அஃபர்மேஷன் மட்டுமல்ல, எதுவுமே சூப்பர்ஸ்டிஷியஸாக போயிடாதீங்க, நம்பாதீங்க. நான் சொல்கிறது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கிடையாது. நான் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி. இதை பண்ணி பாருங்கள், லைஃப் மாறும். 90 நாள் இந்த 9 விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுதா இல்லையா நான் சேலஞ்ச் பண்ணுறேன். திரும்ப சொல்கிற நண்பர்களே, நான் மிக மிக
கேவலமான கணக்காரனாக இருந்தேன். இன்றைக்கி என் வாழ்க்கை மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் என் குரு கற்றுத்தந்த, போதித்த, வழி நடத்திய இந்த 9 விதிகள் தான். இதை பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. நம்பி பண்ணுங்கள், ஜெயிப்பீங்க. வேறு எந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த சுபிட்ச நேரத்தை தவிர எதையுமே அதை தவிர எதுவுமே பணத்தை கொண்டு கொடுக்காது, உங்களை கூடி சொன்னால் மாற்றாது, கடனை அடைக்காது. இதை நம்ம குரூப்பில் இதை கேட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேர் புதுசாக கேட்கலாம். நீங்கள் அந்த கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கீழே இருக்க கமெண்ட்டில் போய் பாருங்கள். எண்ணற்றவர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. டெய்லி எனக்கு உலகம் பொழுது மெசேஜ் வருது. இதெல்லாம் பயன்பெற்றவங்க, புரியுதா? அதனால் என்ன பண்ணணும்னா, முதல் விஷயம் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிறது, இந்த பண சுய கட்டளைகளை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். இதுக்கு காரணம் இருக்குது. அதை அந்த 4-4-40 செய்யணும். இதை தனியாக நோட்டு போட்டு டைரி போட்டு, கோல்டன் அவர் டைரி இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். அதை 4 மணிக்கு ஆரம்பிக்கும், 10 மணிக்கு முடியும். 365 நாளில் எப்போ வேணால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் அவர் டைரி வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த டைரி தான் என் வாழ்க்கையை மாற்றிச்சு, அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ரைட்? இதை பண்ணும்போது எப்படி பண்ணணும்? நம்பி பண்ணணும். என்ன சொல்கிறீங்களோ அதை நடக்கும்னு நினச்சி பண்ணணும். நீங்கள் கடனோடு இருக்கலாம், எனக்கு மாதம் 1 லட்சம் பணம் எழுதும் போது உங்கள் மனசு ஒரு கேள்வி கேட்கும், இது நடக்குமா நடக்காதா? நடக்கும்ன்றேன் நான், நடக்கும்ன்ற 100% சொல்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும். அதனால் உணர்ந்து எழுதுங்க, அதுதான் நடக்கும். திரும்ப சொல்கிறேன், எண்ணங்கள் சொல்லாம மாறும், சொல் செயலாக மாறும், செயல் விளைவுகளை தரும். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ, கடன் அடைக்கணும், பணம் வரணும், உறவுகள் வேணும், எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் இந்த சுபிட்ச நேரம். சரியா? அந்த சுபிட்ச நேரத்தில் இன்றைக்கி மிக முக்கியமான பண கட்டளைகளை பார்க்குறோம். இதை எப்படி செய்யணும்? கண்களை மூடி உட்காந்து, நிமிந்து உட்காந்து, சப்பனங்கள் போட்டு 3 முறை உள்ளே வெளியே, மூச்சு காற்றை நன்றாக உள்ளிழுத்து வெளியே. இதை பண்ணும்போது என்னாகும், மைண்டும் பாடியும் ஃப்ரீ ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகிடும். இதை ஒரு குறிப்பிட்ட இடத்துலையோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துலையோ நம்ம பண்ணணும். மனிதர்கள் கூட இல்லாமல் பார்த்துக்கணும். உறக்க சொல்லணும் சுயக்கட்டளைகளை. முதல் சுயக்கட்டளை என்ன அப்படின்னா, நான் எளிதாக பணம் சம்பாதிக்கிறேன். நான் எளிதாக பணம் சம்பாதிக்கிறேன். நான் எளிதாக பணம் சம்பாதிக்கிறேன். வருமானத்திற்குரிய பல வழிகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. வருமானத்திற்குரிய பல வழிகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. வருமானத்திற்குரிய வழிகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நான் அதிக பணம் சம்பாதிக்க தகுதியானவன். நான் அதிக பணம் சம்பாதிக்க தகுதியானவன். நான் அதிக பணம் சம்பாதிக்க தகுதியானவன். இதை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். சரியா? அதிகாலையில் இந்த சுபிட்ச நேரத்தில் பண்ணணும். இதை பண்ணால் மட்டும் போதாது, நான் சொன்ன 9யுமே செய்யணும். சரியா? இதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு 1/2 hour தான் ஆகும். ரொம்ப பெருசான விஷயம் கிடையாது. நீங்கள் இதில் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். நம்புங்க, உங்கள் நிலைமை என்னவாக இருந்தாலும் மாறும். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.